வணக்கம் தோழர்களே. வெக்கேஷன் முடிச்சிட்டு மோடி வந்துட்டாரு. ஃப்ரெஷ்ஷா பார்லிமெண்ட்டுக்குள்ள போனா நம்ம ஆளுங்க கொலவெறியா அடிச்சதுல துண்ட காணா துணிய காணான்னு தெரிச்சு ஓடி இருக்காங்க மோடியும் அமித்ஷாவும். சரி, நம்ம தான் அடிக்கிறோம்னா சொந்த கட்சிக்காரங்க அடிக்கலாமா? தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபி ஒழிக ஒழிக மோடி ஊழல் ஒழிகன்னு போராட்டம் பண்ணி அது பெரிய பரபரப்பாயிருச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஐயா வைகோ வேற லெவலு, நீ பிரைம் மினிஸ்டரா பிக்னிக் மினிஸ்டரா சொல்லியா அப்படின்னு போட்டு அடிக்க பாவமா போச்சு எனக்கு. என்னையாது வந்தும் வராம இந்த ஆளை போட்டு அடிச்சுன்னு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான். நமக்கு என்னங்க, நாட்டை பத்தி இவ்வளவு கூட கவலையே படாத ஒரு தலைவனா தன்னை கற்பனை செய்து கொள்கிற மோடி போன்றவர்களா வேஸ்ட் பீஸ்ங்க. அவங்களெல்லாம் அடிக்கிற விதமா அடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வைகோ பொழந்திருக்காருங்க. வைகோ 25 வருஷத்துக்கு மேல பார்லிமெண்ட்ல இருக்கிறவரு. பார்லிமெண்டோட சட்டத்திட்டம் என்ன நடைமுறை எல்லாமே வைகோ அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தோழர் வைகோ கடும் கோபமாயிட்டாரு. இன்னும் வர்றாரு போறாரு. நீங்க பார்லிமெண்ட்டுக்கே வராத ஒரு பிரைம் மினிஸ்டர் பாத்திருக்கீங்களா? ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம மோடி மூஞ்சிதான் இருக்கும். உலகத்துல இப்படி இத்து போன பிரைம் மினிஸ்டரா யாரும் பாத்திருக்க மாட்டீங்க. எங்க பார்லிமெண்ட்டுக்கே போறது இல்லைங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரா ஏன் மக்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க? பார்லிமெண்ட்ல போகணும், பிரச்சனைகளை விவாதிக்கணும். இங்க நாடே நாசமா போனாலும் நல்ல ட்ரெஸ் மக்கள் பணத்துல வாங்கி போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திவிட்டு நான் பெரிய தலைவன், நான் தான் சௌக்கித்தார். என்னையா சௌக்கித்தாரு? மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு. கடுப்பாயிட்டாரு வைகோ. கடுப்பாயிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க பிரைம் மினிஸ்டர் இல்லங்க, பிக்னிக் மினிஸ்டர். ஆவுனா பெட்டியை தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுற, வெளிநாட்டவே சுத்திக்கிட்டு கிடக்குற, உள்நாட்டுக்குள்ளேயே வர்றதில்ல. ஆனா கேட்டா நான் உலகத்தவே காப்பாத்துறவன் விஸ்வகுருன்ற. அங்கதான் போய் உக்ரைன்ல போற நிறுத்தணும்ன்ற. என்ன உருட்டு. ஆனா உள்ளூருக்குள்ள எது நடந்தாலும் வேடிக்கை பாக்குற, அந்த பக்கம் போறதுக்கே பயப்படுற அப்படின்னு வச்சு வெளுத்துட்டாரு. என்னன்னா எல்லாரும் கதறாங்க, ஐயோ பிக்னிக் மினிஸ்டர் சொல்லிட்டீங்களே. எனக்கு பயம் இல்லடா, நான் வைகோ வேற லெவல்ல தெரிவிக்க விட்டாருங்க. நான் வைகோ 25 வருஷமா இங்க இருக்கேன், என்கிட்ட வச்சுக்காத ஓடு அப்படின்ட்டாரு. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. சிங்கம் மாதிரி நின்று வைகோ பேசினது ரொம்ப நாளாச்சு. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசி ஹிந்தி வரட்டும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை மொழி அந்த பாட்டை சொல்லிட்டு இந்திய வெட்டி புதைச்சிருவோம், வேற ஆள்கிட்ட வச்சுக்க அப்படின்ட்டாரு. சில நம்ம ஆளுக்கு வயசானாலும் வேற லெவல் சம்பவங்க. மோடி எல்லாம் பிச்சை வாங்கணும் வைகோ கிட்ட, அடிச்சு ஓட விட்டாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு புதுசா வந்திருக்காரா யாரு, நம்ம ஜி 56 இன்ச் மோடி. மணிப்பூரை சேர்ந்த எம்பிக்கள் ஏற்கனவே அடிச்சு வரட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி மணிப்பூர் எம்பி பேசுறாங்க, மோடி இனி வந்தா என்ன வராட்டி என்ன. என்னவா மோடி மணிப்பூருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? லட்சக்கணக்கான பேர் வீடு வாசல் இழந்து வாழ்க்கை இழந்து தெருக்கு வந்துட்டாங்க. இனி இந்த ஆள் ஒன்னும் நடக்க போறது கிடையாது. வந்தா என்ன வராட்டி என்ன? மோடிக்கு தான் விசா ப்ராப்ளமே இல்ல, ஜாலியா உலகம் சுத்தட்டும், போய் உக்ரைன்ல போற நிறுத்திட்டு வரட்டும், அவர் எதுக்குங்க மணிப்பூருக்கெல்லாம் வர போறாரு அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லியிருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் கேட்கறது காது வேணுங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க மக்களுடைய குறைகளை மக்களுடைய துயரங்களை கேட்கணும். ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி மக்கள் குறைகளை கேட்டு நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. கொண்டாட்டங்கள்ல மட்டும்தான் அவர் தலையிடுவார். காசி தமிழ் சங்கமமா உடனே நான் போய் முன்னாடி நிப்பேன். அப்புறம் இங்க கும்பமேளாவா முன்னாடி நிப்பேன். இங்க ரோட் ஷோ நடக்கணுமா முன்னாடி நிப்பேன். இங்கிட்டு ஒருத்தர் திரைப்பட விழா நடக்குதா முன்னாடி நிப்பேன். அங்கிட்ட அம்பானி அதானி வீட்டுல காது குத்து கல்யாணம் சடங்கு ஏதாவது வைக்கிறாங்களா முன்னாடி நிப்பேன். இந்த விழாக்கள்ல பல்ல காட்டிட்டு நிக்க தெரிஞ்ச இந்த 56 இன்ச் மோடிக்கு மக்களின் துயரம் எப்பவுமே கண்ணில் பட்டதில்லை. உங்களுக்கு 2-3 உதாரணம் சொன்னா புரியும். புல்வாமா அட்டாக்கு அதை வெளியே பேசாதீங்கன்னு மறைச்சவர் மோடி. 40 ராணுவ வீரர்களுடைய பொண்டாட்டிங்க இன்னைக்கு நடுத்தருவில் வந்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, குஜராத்லங்க மோர் பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுல, அதுல 141 பேர் இறந்தாங்கல்ல, அதுல நிறைய குழந்தைங்க செத்தாங்கல்ல, பக்கத்து தெருவில் இருந்துட்டு அந்த ஊருக்கு போகலையே. மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, 3 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் தொடங்கிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த பக்கம் போகலையே. அதை பத்தி ஒரு வார்த்தை மணிப்பூர்னு பேச வக்கு இல்லையே. அங்க நாங்க தேர்தலில் நிக்க மாட்டோம்னு தலைதெறிக்க ஓடின பீஸ் தானே இது. அப்போ நம்ம ரொம்ப மோசமான ஒருத்தரை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக முக்கிய மந்திரியாக வைத்திருக்கிறோம். அது ரொம்ப பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு. ஒரு பக்கம் அங்கே ஆயிப்போச்சா. நம்ம மக்கள் கேட்கிறாங்க, எம்பிஸ் எல்லாம் எதுக்கு இருக்கோம்? மக்களுடைய பிரச்சனைகளை பேசத்தானே இருக்காங்க. அப்ப எம்பிஸ் போய் கேட்கிறாங்க, வா உட்காந்து பேசுவோம், நீ தான் வந்துட்டே இல்ல, ஊரெல்லாம் சுத்தி முடிச்சு என் பேரு முத்தின்னு வந்தாச்சுல்ல, உட்காந்து பேசுவோம். தொகுதி மறுசீரமைப்புன்னு சொன்னீங்கல்ல,
அது மக்கள் தொகை அடிப்படையில செய்ய போறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போ மக்கள் தொகை அடிப்படையில செஞ்சா எங்கள் மாநிலம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை நாங்க பேசணும். வாங்க பேசுவோம். ஏன்னா எங்க மாநிலம் பாதிக்கப்படும், தன் சுயாட்சி இழக்கும், சுய உரிமையை இழக்கும். அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால நீங்க பேசுங்க. எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பிஸ் ஃபுல்லா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. எதிர்கட்சி எம்பிங்க கத்த ஆரம்பிச்ச உடனே மோடிஜிக்கு அதுக்கு மேல இருக்க முடியல. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மொகுவா மொய்த்ரா எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால், அவங்க எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோடனே துண்டக்கானான் துணியக்கானான் ஒரு முறை ஓடினார்ல. நல்லா பாருங்களே மறந்தவங்களுக்கு. I stand here on behalf of my party. Pradhan Mr. Prime Minister, Honorable Prime Minister, I would really request you, ये भी सुनते हुए जाइए सर, डरिए मत सर, डरिए मत, 2 बार आ गए सर. பாத்தீங்கல்ல, இதே போலதான் ஓடி இருக்காரு. எனக்கு டைம் இல்ல அந்த வீடியோவை தேடி எடுக்க, நியூஸா வரவும் தான் நம்ம போய் அதை தேடி பார்த்தோம். இல்லன்னா நான் அதை எடுத்து உங்களுக்கு நாளைக்கு கூட அந்த துண்டக்கானான் துணியக்கானான் ஓடுறத கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீங்க வந்து நாளைக்கு எப்படியாவது எடுத்துடணும், அதை மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சு ஓடி இருக்காருங்க. மொத்த ஆட்கள் நம்ம ஆட்கள் நின்னுகிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி அதென்ன பேச முடியாது, இந்த உலகத்துல பேச முடியாத தீர்க்க முடியாத விஷயம் இருக்கா, பேசியவையா அப்படின்னு மொத்த எதிர்கட்சி எம்பிஸும் வச்சு செஞ்சிட்டாங்க. பாருங்களேன். பிரதாப் சாரங்கி வேற லெவல் முற்றுகையிட்டாங்க. 2 பேரும் ஓடி போயிடுச்சுங்களே. நீங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர், நீங்கெல்லாம் உள்துறை மந்திரி, எதுக்காவது லாயக்கா இருக்கீங்களா? என்னைக்காவது தகுதியான நிர்வாக திறன் கொண்ட ஒரு அமைச்சர் 2 பேர் இருக்கீங்களா? உங்களால நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குங்க. இந்தியாவுக்கு இப்படி ஒரு கேடு காலம் வரணுமா அப்படின்னு. இந்த லட்சணத்துல வெளியே ஓடினாங்கல்ல அமித்ஷா மோடி. ஓடுறதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஆன்மீக திறப்பு தான் மகா கும்பமேளா. நான் சொல்லல எங்கேயாவது ஜிகு ஜிகுன்னு வேலை நடந்தா மொத்தால போய் நிப்பாருன்னு. இப்ப பல கோடி பேர் வந்துட்டு போனதா சொல்லப்படுற மகா கும்பமேளாக வாய்களையே பாராட்டுறாரு. குச்சமே இருக்காது இந்த கும்பலுக்கு, குச்சமே இல்லாத கும்பல். அதுல என்னன்னா ஒரு நதியவே நாசமாக்கி விட்டீங்க. அதை குடிக்க முடியாது, அது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது, குளிக்க முடியாது, ஆடு மாடுகள் பயன்படுத்த முடியாது, உயிரினங்கள் எந்த உயிரினமும் பயன்படுத்த முடியாது. ஒரு நாட்டை உணவு பந்தத்துக்குள்ள திணிச்சிருக்கீங்க. ஒரு நாட்டுல நதிநீர் இல்லாம அடுத்த நாடுகள்ல கையேந்திர ஒரு சூழல்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. ஒரு நாட்டினுடைய வளத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அழிச்சு ஒழிச்சிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட நிதானம் இல்லாத ஒரு அரை வேக்காடாக நின்றுட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, அது வந்து பெருமையா கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக வேற லெவலுங்க, வேற லெவல். உண்மையிலே பாஜகவுல பல பேரு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இன்னைக்கு காலையில அண்ணாமலை கைதை கண்டிச்சு, ஆமா அண்ணாமலை அப்படியே இந்த நாட்டினுடைய விடுதலைக்கும் இந்த நாட்டை மாத்தி வைக்கிறதுக்கும் போராடி செக்கிழுத்து ஜெயிலுக்கு போனார். அண்ணாமலைய ஒரு அறவேக்காடு, அதுக்கே ஆனாவனா அரசியல்ல தெரியாது, அது ஊரெல்லாம் மிரட்டிட்டு இருக்கு. இந்த விஜய் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இருக்காது அவருக்கெல்லாம். இதெல்லாம் தூவி போட்டு மிதிக்காம எரிச்சலா இருக்குதுங்க எல்லாம் அரசியலை பார்த்தா. இதுக்கு இடையில குழுன்னு ஒரு அரசியலை பண்ணி விட்டவர் தான் பாஜகவுடைய தொண்டர். போராடுவோம், தமிழ்நாடு அரசை எதிர்த்து போராடுவோம், அண்ணாமலை கைதை கண்டித்து போராடுவோம் சொல்லிட்டு இருந்தவங்க என்ன யோசிச்சாருன்னே தெரியலங்க. மோடி ஊழலை எதிர்த்து போராடுவோம். அங்க இருக்கிற கட்சிக்காரங்க பூரா திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இவரு திடீர்னு மோடி ஊழல் என்றாரு அப்படின்னு அப்புறம் இது பண்ணி அவரை ஆஃப் பண்ணி அவரை சரி பண்ணி ஒரு வழி அப்படியே போயிருக்காங்க. இது ஒன்னும் அவங்களுக்கு புதுசு இல்ல. அண்ணாமலைகிட்ட எந்த கட்சியில சேர போறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில சேர போறேன்னு. அப்ப பாரதிய ஜனதா கட்சின்னு அண்ணாமலை சொன்னார்னா அப்புறம் ஊழலை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு பேர் வரமாட்டாங்களா என்ன? ஆக மொத்தம் மோடியை இன்னைக்கு சுத்து போட்டு செஞ்சு விட்டுருக்காங்க மக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்காக இல்லைன்னா காலத்துல அடி வாங்கி காலியா போவாங்கன்றதுக்கு மோடி ஒரு உதாரணம். இன்னைக்கு செம்ம சாத்து.